விதைப்பதையே அறுப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விதைப்பதையே அறுப்போம். எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போகிறோம். ஒன்றுமில்லை, நாம் மன்னித்தால் மன்னிப்பு பெறுவோம். நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மன்னிப்பு பெற மாட்டோம். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிக்கிறோம். பிதா உங்கள் குற்றங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருடைய குற்றங்களை மன்னிங்கள். பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பிதா உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஜெபத்திலையும் அப்படிதான் சொல்லும், ஆண்டவரே பிறர் குற்றங்களை நாம் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் வானகத்தில் உள்ள என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35 நாம் வாசிக்கிறோம். வாசித்த இந்த வார்த்தையை சுவாசிப்போம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னித்துள்ளது போல நீங்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னிங்கள் என்று சொல்கிறார். அவர் கடவுளுடைய குமாரன், அவர் மன்னித்தார் என்று நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குத்துயிரும் குடையுமாக இருக்க இயேசு கிறிஸ்து லூக்கா 23:34 இந்த நோக்கத்துக்கு தான் பூமிக்கு வந்தார். பிதாவே இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்வார்கள், இவர்களை மன்னியும். பிதா தான் அங்கே மன்னிக்கிறார். மன்னிப்பதற்கு இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் வார்த்தையும் இயேசுவும் ஒரு வழியாக இருக்கிறார்கள். பரிபூர்ணமாக மன்னிக்கக்கூடியவர் பிதாவாக இருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரம் 60 வாசிக்கிறோம். ஸ்தேவானை குத்துயிரும் குலையுமாய் கல்லடித்து கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய அந்த அரியணை காட்சியை பார்க்கின்ற பொழுது வானம் திறக்கப்பட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும். இயேசு மட்டுமல்ல, இயேசுவை பின்காலத்தில் பின்தொடர்ந்த புதிய சீடனாகிய இந்த ஸ்தேவானும் சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவங்க செஞ்ச பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதையும். தனக்கு உயிர் போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மன்னிக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நமக்கு வரவில்லை. ஆனால் இயல்பாகவே நமக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் போகிறது. மன்னிப்பவர்களாய் மாறுவோம், மறுரூபம் ஆகுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.